ஹாய் கைஸ், இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு முருங்கை மரம் இருந்துச்சுங்க. அது என்ன ஆயிடுச்சு, இங்கே அடிக்கிற காற்று மழையெல்லாம் அப்படியே அடியோட உடஞ்சிருச்சு. அது பார்த்தா நல்லா தளைஞ்சு வந்துக்கிட்டு இருந்துச்சு. அது என்னடானா உடஞ்சி போச்சு. அதில் கொஞ்சம் கீரை இருந்தது, வணக்கிறதுக்கு பத்தாது. அதனால சரி அதையே இன்னைக்கு முருங்கைக்கீரை கழனி ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்களா. இந்த ரசம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, கை கால் வலி இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அதுக்கு நம்ம அரிசி கழுநீர் ஃபஸ்ட்டு 2 கழுநீரை கீழே ஊற்றிடுங்க. 3வது கழுநீர் எடுத்து வச்சு அதை ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதித்ததுக்கப்புறமேலு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரை, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் கீரை வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சமாக தேங்காயும் ஜீரகம் மட்டும் அரைச்சி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா சூப்பரான கழனி ரசம் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாட்டு கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா.